டிஃபன் ஐட்டம் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணுறேங்க. வாழையில் வந்துருச்சா? சரி ஓகே. சரி நான் கூப்பிட்றேன் இருங்க. என்னம்மா தூங்கலையா? ரெஸ்ட் எடுக்க சொல்லி தான் நான் அமிச்சேன். என்னம்மா ஏதோ ஒரு மாதிரியா இருக்க? ஏதா பிரச்சனையா? பா நீங்க சொன்னது சரிதான்ப்பா. புரியல, எதை பத்தி சொல்ற? மாமாவை காணும்பா. இங்கதான் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்க போறாரு. வந்துருவாரு, அதுக்கே டென்ஷன் ஆகுற? 1 மணி நேரமா மண்டபம் ஃபுல்லா ஒரு இடம் மிச்சம் இல்லாம தேடியாச்சு. இல்லம்மா வந்துருவாரு. நான் என்ன சொல்றேன்? மாமா மண்டபத்துல இல்லன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்பா நான் இருக்கல்ல, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இந்த குடி, தண்ணி குடி. சொல்லுங்கயா. டேய் எங்கடா இருக்கீங்க? இங்கதான் இருக்கோம். மாப்பிள்ளைய மண்டபத்துல காணோம். எங்க இருந்தாலும் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. சரிங்கயா. சரி வா போலாம், வா. எனக்கு நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் தெரியுமா? நீங்க என்ன மட்டும் ஏமாத்தல, அதே தமிழையும் சேர்த்து ஏமாத்திருக்கீங்க. இனிமே உங்களை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. எங்க போயிட்டாங்க பாரதி? உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது என்னோட தப்பு தான். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில எனக்கு வேற வழி தெரியல. ப்ளீஸ் பாரதி, நடந்தது என்னன்னு சொல்ல எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. என்னாச்சு ஐயா? எல்லா இடத்துலயும் சல்லடை போட்டு தேடியாச்சு. நாங்க எங்க தேடிய மாப்பிளைய காணையா? மாப்பிள்ளை கூட கூட்டாளி ஒருத்தர் இருப்பானே, அவனை பாத்தீங்களா? பா நான் பாத்துட்டேன்ப்பா. கேசவ் ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கான். நாம மாமாவை இங்க தேடுறது சுத்த வேஸ்ட்பா. மாமா இந்த மண்டபத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அததான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்றீங்க. தப்புதாம்மா. எதுக்கும் எல்லாத்துலயும் தேடி பார்க்கலாம் தான் பார்க்க சொன்னேன். டேய் கார் எடுங்கடா. மாப்பிள்ளை இல்லாம எவனுமே மண்டபத்துக்குள்ள வரக்கூடாது. சரியா? ஏய் வாங்கடா. போலாம். இங்க பாருங்க, கூட அப்படியே ஏதாவது ஒரு பொண்ணை பாத்தீங்க, அவ அடுத்த நிமிஷமே உயிரோட இருக்க கூடாது. சரிங்கம்மா. நீ கவலையே படாதம்மா. அவன் கூட மட்டும் அந்த பொண்ணு இருந்தா அவளை கண்டதுண்டமா வெட்டி போட்டு மாப்பிள்ளைய நான் கூட்டிட்டு வரேன். அது ஏன் பொறுப்பு. சரி நீ உள்ள போ. டேய் வாங்கடா போ. பாப்பா இந்தாங்க பிஸ்கட். அண்ணா, நீங்க சென்னையில கடை போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆகுதுமா. அப்படியா? அக்கா எங்கண்ணே? திருவிழாவுக்கு ஊருக்கு போயிருக்காங்கம்மா. அடுத்த வாரம் தான் வராங்க. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. சரிண்ணே. சரிம்மா, வேற என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? இல்லண்ணே, இவ பிஸ்கெட் சாப்பிட்டோம் சொல்றேன். சரிம்மா சரி.
2 டீ ஒரு பால். சரிங்க சார். பாத்தீங்களா அம்மா, என் ஃப்ரெண்டு எனக்கு தான் பால் சொன்னாரு. சாரி பாரதி, உங்க கோபம் எனக்கு புரியுது. நடந்த விஷயம் ப்ளீஸ் ஆதி, நீங்க எனக்கு எந்த விளக்கமும் தர வேண்டிய அவசியம் இல்ல. நாங்கெல்லாம் உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்க தானே. அதே மாதிரி நீங்க சொல்ற காரணத்தை கேட்கவும் நான் தயாரா இல்ல. நீங்க இந்த மாதிரி நேரத்துல மண்டபத்தை விட்டு எங்களை தேடி வந்தீங்கன்னு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. ஃப்ரெண்ட், நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அம்மா அதனால தான் கோவமா இருக்காங்களா? தமிழ், நீ சும்மா இருக்க மாட்ட? ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஐ, கதையா? சொல்லுங்க ஃப்ரெண்ட். ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சு. ஃப்ரெண்ட், சிம்பாவா? ஆமா, சிம்பா தான். சிம்பாவுக்கு பக்கத்து காட்டுல நிறைய திருட்டு நடக்குதுன்னு தகவல் வந்துச்சாம். சோ இதனாலதான் பிரச்சனை வருதுன்னு சிம்பாவுக்கு தெரிஞ்சுதான். உடனே தான் நண்பனை ராஜா வேஷம் போட வச்சு தான் ஒரு வேலைக்காரனா பக்கத்து காட்டுக்கு போச்சான். இதுக்கு நடுவுல சிம்பாவுக்கு ஒரு குட்டி பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதான். சிம்பாவுக்கு தான் ஃப்ரெண்டு கிட்ட தான் ராஜான்னு சொல்லணும் தான் ஆசை. வந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலான்னு சிம்பா வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சா. அதுக்குள்ள ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு சிம்பா மேல கோச்சுக்கிட்டாங்களாம். இப்ப சிம்பா ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட வந்து தான் பண்ணது தப்புதான்னு சாரி கேட்டு நிக்கிதான். ஐ, கதை சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட். ஆமா, சிம்பா திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சதா? இல்லையே, அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாரதி, ப்ளீஸ் பாரதி, இங்க பாருங்க, சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் தான் எங்களை அப்படி பண்ண வச்சிருக்கு. எனக்கு வேற வழி தெரியல. கம்பெனில நிறைய கையாடல். அது என்னன்னு கண்டுபிடிக்கதான் கேஷவோட ஹெல்ப்போட நானும் உங்கள ஒருத்தரா உள்ள வந்தேன். மற்றபடி உங்களையோ இல்லை தமிழையோ ஏமாத்தணுங்கிற எண்ணம் சத்தியமா எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. ப்ளீஸ் பாரதி, புரிஞ்சுக்கோங்க. இப்படி கல்யாணத்திலிருந்து பாதியில போனீங்கன்னா என்னால கடைசி வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வர முடியாது. ப்ளீஸ் பாரதி, என்னை மன்னிச்சிருங்க. அம்மா, ஃப்ரெண்ட் பாவம்மா. நம்ம மண்டபத்துக்கு போலாமா? தமிழ், நீ பேசாம இரு. ஆதி, நீங்க பேசுறது எல்லாமே உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா பாதிக்கப்பட்டது நாங்க. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் உண்மையதான் சொல்றீங்களான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கும். வேணா ஆதி, எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். நாங்க ஊருக்கே போயிடுறோம். இந்த மைண்ட் செட்டோட என்னால உங்க கல்யாணத்துல இருக்க முடியாது. பாரதி, உங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லலன்னு இன்னொரு தயக்கமும் இருந்தது. எங்க நான் தான் எம்டிங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்கிட்ட இப்ப பழகுற மாதிரி எப்பவும் இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சதான் நான் அந்த உண்மையை மறைச்சேன். அந்த பயமும் ஒரு காரணம் தான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க பாரதி. அம்மா ப்ளீஸ் மா, ப்ளீஸ்.
ஆதி, நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சாலும் என்னால அந்த அதிர்ச்சியை விட்டு வெளியே வர முடியல. எனக்கு ஏற்பட்ட காயம் மாறாது. இருந்தாலும் நீங்க இவ்ளோ சொல்றதுனால நாங்க கல்யாணத்துக்கு வரோம். ஏ ராசா குருவி அடி வெள்ளி அருவி தேங்க்ஸ் பாரதி. தேங்க்யூ. பருதி இந்த வாழ்க்கை வாகனம் நிக்காம ஓடணும். 7 ஜென்மமும் ஒன்னாவே வாழணும். மாப்பிள்ள, எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். நாளை காலையில என் பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டி ஆகணும். ஐயா வண்டியில் படுங்க. ஏண்டா, என்னடாச்சு? ஐயா அது உங்க மருமகக்கார் மாதிரில. ஆமாண்டா, அது மாப்பிள்ளையோட கார் தான். யார் இந்த பொண்ணு? என்னங்கயாச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆகலடா. டேய், என்னடா இங்க உட்கார்ந்து இருக்க? போய் புடிங்கடா, போடா. சரியா? ஏய் இறங்குடா, சீக்கிரம் வாடா. டேய், கையில மாட்ட மாப்பிள்ளை இப்படி மிஸ் பண்ணிட்டோமேடா. ஐயா மாப்பிள்ளை கூட ஏதோ ஒரு பொண்ணு ஏறி போன மாதிரி இருக்கு. உன் கூட தானே நானும் இருக்கேன். நானும் தானே பார்த்தேன். இதெல்லாம் நல்லா உட்காந்தே பேசுங்க. சரி, வண்டியில இருக்கு. சரிங்க. மாப்பிள்ளை எங்க போனான்னு தெரியலையே. அப்பா, மாமாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவர் வந்துட்டாரா? சே, அவன் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டாமா. அவன் மேல நமக்கு முதல்ல சந்தேகம் வந்தப்பவே அதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கணும். இதை வளர விட்டது ரொம்ப தப்பா போச்சு. ஏங்க, என்னங்க சொல்றீங்க? இத்தனை பேர் போய் கூடவா மாப்பிள்ளை தேடி கண்டுபிடிக்க முடியல? ஏய், சிக் வாய் மூடு. அவனை மாப்பிள்ளை கிப்பிளனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டு. துரோகி நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான். ஏங்க, என்னங்க சொல்றீங்க? ஏதாவது புரியுற மாதிரி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? நீங்க மாப்பிள்ளை பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? அம்மா, இன்னுமா புரியல உனக்கு? ஆதி ஓடி போயிட்டாமா. அதானப்பா. என்னென்னமோ நடந்துருச்சு. மறுபடியும் நம்ம முகத்துல நல்ல கரிய பூசிட்டு போயிட்டான். விடக்கூடாதுப்பா, விடவே கூடாது. ஸ்வேதா, கொஞ்சம் பொறுமையா இருமா. உன் கோபம் எனக்கு புரியுது. நாம இப்ப நெருக்கடியான நிலைமையில இருக்கோம். இப்ப நாம தெளிவான முடிவு எடுக்கலனா நாம இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அப்பா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கப்பா. யார் அவ? நாம சந்தேகப்பட்ட அந்த காஞ்சிபுரத்துக்காரியா? விடமாட்டப்பா. இந்த நாளுக்காக தான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். எலவு காத்த கிளியா ஆயிடக்கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில மாமா என் கழுத்துல தாலி கட்டணும். இல்ல இங்க நடக்க கூடாததெல்லாம் நடக்கும். ஐயோ, என்னங்க இவ என்னென்னமா பேசுறா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸ்வேதா, உன் கோவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆதியை தேடுறதுக்கு இன்னும் நிறைய ஆளுகளை வர சொல்லியிருக்கேன். அவங்க நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன சொன்னீங்க? எப்போ? இப்ப சொன்னீங்களே அவங்கன்னு. நீங்க அவளை பாத்தீங்களா? ஆமா, நம்ம ஆட்களோட மாப்பிள்ளை தேடிட்டு போனப்போ
கொஞ்சம் தூரத்துல மாப்பிள்ளை ஒரு பொண்ணோட கார்ல ஏறி போனதை பார்த்தோம். எவ்வளவு முயற்சி பண்ணியும் கார் எந்த பக்கம் போச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. கவலைப்படாத, அவங்கள நான் கண்டிப்பா விட மாட்டேன். பா, இந்த தடவை இந்த கல்யாணம் நடக்கலனா இதை விட அசிங்கம் நமக்கு வேற எதுவுமே இல்ல. அந்த பவானியும் ஏகாம்பரமும் 2 பேரும் சேர்ந்து நம்மள நல்லா கேவலப்படுத்துவாங்க. அது மட்டும் நடந்துடக் கூடாதுப்பா. நீ ஏமா அவங்களெல்லாம் நமக்கு போட்டியா நினைக்கிற? அவங்க வெத்து பசங்க. நமக்கு எதிரியா இருக்க கூட அவங்களுக்கு தகுதி இல்லை. ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதா இந்த மாதிரிலாம் நடக்குதோ தெரியல. மா, கொஞ்ச நேரம் புலம்பாம இருக்கியா? பா, சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. மா, முதல்ல இதை போய் அக்கா கிட்ட சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அடுத்ததான் முடிவு எடுத்துக்கலாம். உங்க அக்கா பாசத்தை வச்சு எதுவும் குழப்பம் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். நம்ம காரியம் ரொம்ப முக்கியம். நான் இந்த கல்யாணத்தை ஏன் பண்ணிக்கணும்னு நினைச்சனோ அது இந்த கல்யாணம் நடக்கலனாலும் கிடைக்கணும். அது ரொம்ப முக்கியம்பா. புரியுதுல? புரிஞ்சுதுமா. சரி, வாங்க போலாம். என்ன அறிவு, என்னாச்சு? ஏன் இவ்வளவு வேகமா பதட்டமா உள்ள வரீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. ஸ்வேதா, என்னமாச்சு? ஏன் இப்படி 3 பேரும் எதையோ பார்த்து பயந்த மாதிரி வரீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. சும்மா ஸ்வேதா உங்களை பார்க்கணும்னு சொன்னா அதான் வந்தோம். ஆமா நான் தான் சொன்னேன். இல்ல, எனக்கு தூக்கமே வரலையா, அதான் அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு அப்பாவை கூட்டிட்டு வந்தேன். ஆமாங்க நீ, அதனாலதான் வந்தோம். என்ன அறிவு, அவதான் சின்ன பொண்ணு, நீயாவது சொல்லக்கூடாதா? காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படியா வருவீங்க? தூங்க வேண்டாம்? ஸ்வேதா, நைட்ல இவ்ளோ நேரம் தூங்காம இருந்தா நாளைக்கு நீ எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும்? புரியுது அத்தை, ஆனா மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம். போன தடவை கல்யாணத்துல நடந்த மாதிரி இந்த தடவை ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதான். ஆமாங்க நீ, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா என்னால சமாதானப்படுத்த முடியல. அதான் நீங்க சொன்னாலாவது கேப்பான்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தோம், இல்லங்க? என்னம்மா ஸ்வேதா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீ அதையே நினைச்சிட்டு இருப்ப? அதையெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. நாளையில இருந்து நீ என் வீட்டு மருமகளா வாழ்க்கைய ஆரம்பி. ஏண்ட அறிவு, நீயாவது சொல்லக்கூடாதா? நான் எவ்வளவு சொன்னேன்க்கா, எங்க கேட்டா தானே. இவளுக்கு இருக்க பயமும் நியாயம் தானேக்கா. ஆதி, இத உனக்கு தான் சொல்றாங்க, புரியுதா? அத்தை, இத மாமா வாயாலே சொல்ல சொல்லுங்க. அவ்வளவுதானே. ஆதி, நீ சொல்லிடுப்பா. ஸ்வேதா ஆள் தான் வளர்ந்திருக்கா, ஆனா இன்னும் குழந்தை மாதிரி தான் இருக்கா. ஆதி, சொல்லுப்பா. என்னம்மா, என்ன சொல்லணும்? அத்தை, இதனாலதான் நான் மாமாவை சொல்ல சொன்னேன். ஏன்னா நாங்க உள்ள வந்ததுல இருந்தே மாமா எங்க யாரையுமே பார்க்க கூட இல்ல. தோ இந்த போனை தான் பார்த்துட்டு இருந்தாரு. என்ன ஆதி, இப்படியா இருப்ப? பாரு ஸ்வேதா எவ்வளவு ஃபீல் பண்றான்னு. இல்லம்மா, என் ஃப்ரெண்டு அமெரிக்கால இருந்து மேரேஜுக்கு விஷ் பண்ணி சாட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்களுக்கு இப்போ டே டைம்ல, அதனால தான் நீங்க பேசுனதுனால கவனிக்க முடியல. சாரிம்மா. சாரி அவகிட்ட சொல்லு, அப்பதான் அவ தூங்க போவா. ஸ்வேதா, சாரி. அது இல்ல மாமா, நாளைக்கு இந்த கல்யாணத்துல எந்த குழப்பமும் வராதுன்னு நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க.
ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் சொல்லிடுங்க. இல்லைன்னா நைட்டு பூரா தூங்காமல் இதே புலம்பிட்டு இருப்பா. கண்டிப்பா கல்யாணம் நல்லபடியா நடக்கும்.